வணக்கம். வெல்கம் டு டயபெட்டிஸ் ஐ ஓப்பனர்ஸ் வித் டாக்டர் இந்து. என் பேரு டாக்டர் இந்துமதி குபேரன். நான் மும்பையில் டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இன்னைக்கு நான் பேச போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், இன்சிடென்டல் ஓமா. இது ஒரு மெடிக்கல் ஜார்கான். சிம்பிளாக சொல்லணும்னா, நிறைய பேர் இந்த ஆனுவல் செக்அப்ஸ் இல்லை பேங்க் மூலமா ஃபுல் பாடி செக்அப்னு பண்ணிப்பாங்க. அதில் ஏதாவது சோனோகிராஃபிலையோ இல்லை இசிஜிலையோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் அவங்களுக்கு சிம்டம்ஸ் அதனால ஒன்றும் தொந்தரவு இல்லைனாலும் டாக்டர் கிட்ட போய், மேம் இந்த மாதிரி கல் இருக்கு, எனக்கு பித்த பையில கல் இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ நீங்க ஏதாவது ஒரு டெஸ்ட் பண்ணி ஒரு ஃபுல் பாடி செக்அப் பண்ணும்போது உங்களுக்கு அதுல ஏதாவது ஒன்று வருது, ஒரு லிம்ஃப் நோட், ஏதோ ஒரு சின்ன ஒரு நெறிக்கட்டி மாதிரி தெரியுது எக்ஸ்ரேல, இல்ல உங்களோட சோனோகிராஃபில பித்த பையில கல் இருக்கு, இல்ல உங்களுக்கு பிரெயின் ஸ்கேன் வேற எதுக்கும் கீழே விழுந்து பிரெயின் ஸ்கேன் பண்ணும்போது அதுல ஏதாவது கட்டி இருந்ததுன்னா, அதனால உங்களுக்கு தொந்தரவு வரலன்னா அது அப்படியே விடுறதுதான் புத்திசாலித்தனம். எஸ்பெஷலி இந்த பித்தப்பை கல்லுக்கு நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, மேம் இந்த கல்லெல்லாம் இவ்வளவு பெருசா இருக்குன்ட்டு சோனோகிராஃபில வந்திருக்கு, நான் போய் ஆபரேஷன் பண்ணி அந்த பித்தப்பையை எடுத்துட்டுமா, கால் பிளாடர் எடுத்துட்டுமா அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் கரெக்டான அணுகுமுறை கிடையாது. நம்மளுக்கு பித்தப்பைன்றதும் நம்மளோட உடம்புக்கு ரொம்ப தேவையான ஒரு உறுப்பு தான். அந்த கல்லால அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா அந்த கற்களை அப்படியே விட்டுறது தான் நல்லது. இன்னும் மேல பெருகாம இருக்கிறதுக்கு டயட் அண்ட் எக்ஸசைஸே போதும். அதே மாதிரி நிறைய லேடிஸ் மேமோகிராம் அந்த மாதிரி செஸ்ட் எக்ஸ்ரே அப்படி பண்ணும்போது சின்ன வயசுல ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்ததால ஏதாவது ஒரு சின்ன நெறிக்கட்டி மாதிரி தெரியலாம். அதுக்காக அவங்க ரொம்ப டென்ஷன் எடுத்து பல தடவை வருவாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸோட நிறைய தொலைச்சி கேள்வி கேட்பாங்க, மேம் இதனால எனக்கு பிரச்சனை வருமா, இதனால எனக்கு பின்னால ஏதாவது கேன்சர் வருமா அப்படி எல்லாம் கேட்பாங்க. கண்டிப்பா இதனாலலாம் வராது. அந்த பிரச்சனையால, அந்த நெறிக்கட்டியாலேயோ அந்த பித்தப்பை கல்லாலேயோ உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு வந்தாதான் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுக்கணும். தேவையில்லாம போய் அந்த பித்தப்பை கல்லுக்காக பித்தப்பையை எடுக்கிறதோ இல்ல அந்த நெறிக்கட்டி தொந்தரவே கொடுக்காத அந்த நெறிக்கட்டிக்கு போய் பயாப்சி பண்றதோ புத்திசாலித்தனம் கிடையாது. சோ உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாதான் டாக்டர் அணுகி அதுக்கான வைத்தியத்தை பார்த்துக்கணும். தேவையில்லாம ஏதோ ஒரு ரிப்போர்ட்ல தெரியுதுங்கிறதுக்காக அதுக்கான வைத்தியம் பார்க்கறதுக்கு அவசியம் இல்லை. இதே மாதிரிதான் WBC கவுண்ட், அதாவது உங்களோட சிபிசில WBC கவுண்ட் அப்படின்றது தான் நம்ம உடம்புல இருக்கிற ஒரு எதிர்ப்பு சக்திக்கான ஒரு அளவை சொல்லும். ஸோ நிறைய பேருக்கு WBC கவுண்ட் அவங்களோட பாரம்பரிய வழியாவே கொஞ்சம் அதிகமா இருக்கும். 12,000 13,000 அப்படி இருக்கும். ஆனா அவங்களுக்கு உடம்ப பாத்தீங்கன்னா ஒரு தொந்தரவும் இருக்காது. ஆனா அடிக்கடி இந்த சிபிசி டெஸ்ட் பண்ணி எங்க கிட்ட மேம் இது 12,000 இருக்கு, 13,000 இருக்கு, ஏதாவது இருக்கான்னு பாருங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு உங்க உடம்புலயே அந்த WBC கவுண்ட்னால ஏதாவது பிரச்சனை இருந்தா அந்த உடம்பே உங்களுக்கு அதை காட்டிடும். ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருக்கும், சளி இருக்கும், இருமல் இருக்கும், இல்ல வெயிட் லாஸ் இருக்கும், பசியின்மை, இந்த மாதிரி இருந்தாதான் நீங்க உடனே டாக்டர் அணுகி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுக்கணும். தேவையில்லாம சின்ன சின்ன அப்நார்மாலிட்டிஸ் உங்களோட சிபிசிலயோ இல்ல இசிஜிலயோ இல்ல சோனோகிராஃபிலயோ வந்தா உங்களுக்கு அதனால ஒரு தொந்தரவு வந்தால் ஒழிய அதை டச் பண்ணாம இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். இததான் எங்களோட ஜார்கான்ல இன்சிடென்டல் ஓமா அப்படின்னு நாங்க சொல்லுவோம். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம், ஒருத்தர் ஹெட் இன்ஜுரி, பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டாரு, அவருக்கு ஹெட் இன்ஜுரி ஆயிடுச்சு. அந்த ஹெட் இன்ஜுரியால ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பாக்குறதுக்கு தான் நாங்க சிடி ஸ்கேன் எடுத்தோம். ஆனா சிடி ஸ்கேன்ல அவருக்கு பிட்யூட்டரி கிளாண்ட்ல ஒரு சின்ன, ஒரு ரொம்ப சின்ன 2 மில்லிமீட்டர் சைஸ்ல ஒரு சின்ன ஸ்வெல்லிங் இருக்கிறது தெரிய வந்தது. அதுல அவர் அந்த விழுந்ததை விட, ஆக்சிடென்ட்டை விட அவர் அந்த ஸ்வெல்லிங்காக தான் ரொம்ப ரிசர்ச் பண்ணாரு. நிறைய டாக்டர்களை போய் பார்த்தாரு. நாங்க எவ்வளவு சொல்லியும் அவர் கேட்கவே இல்லை. அந்த பிட்யூட்டரி அந்த கட்டியால எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமான்னு ஒரு மாதிரி அவர் சைக்கலாஜிக்கல் ஆயிட்டாரு. நிறைய டாக்டர் ஷாப்பிங் பண்ணாரு. டாக்டர் ஷாப்பிங்னா ஒரு டாக்டர் அவருக்கு ஏத்த மாதிரி பதில் சொல்லணும்னா இன்னொரு டாக்டர் கிட்ட போறது, இன்னொரு டாக்டர் அந்த மாதிரி டாக்டர் ஷாப்பிங் ஏகப்பட்ட டாக்டர்ஸ் கிட்ட பண்ண பிறகு என்கிட்ட வந்தாரு. அவருக்கு தெளிவா சொன்னேன், இதுக்கு பேரு இன்சிடென்டல் ஓமா. அதாவது இன்சிடென்டலா உங்களுக்கு அந்த சிடி ஸ்கேன்ல நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்காக போய் பிரெயின் சர்ஜரி, பிரெயின் கேன்சர் இந்த மாதிரிலாம் பெரிய டயக்னோசிஸ் எல்லாம் பண்ணாதீங்க. இதனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாதான் நீங்க டாக்டர் அணுகணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு சமாதானப்படுத்தி நான் அனுப்பினேன். அதனால உங்க ரிலேட்டிவ்ஸ்லயோ இல்ல உங்க குடும்பத்திலயோ நீங்க ஒரு பெரிய செக்அப் பண்ணும்போது ஏதோ ஒரு கட்டி தெரியுது, ஒரு நெறி கட்டி தெரியுது, இல்ல பித்தப்பையில கல்லு தெரியுது, இல்ல ஏதோ ஒரு ஸ்வெல்லிங் தெரியுது, இல்ல மூளையில ஏதாவது கட்டி தெரியுதுன்னா அதனால உங்களுக்கு பிரச்சனை வரலன்னா அதை அப்படியே விடுறதுதான் புத்திசாலித்தனம். நன்றி, வணக்கம்.